பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் இந்த காலைவேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் பலனை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்களை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்களை, கூட்டங்களை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். நாம் மனம் சோர்ந்து போகிற சூழ்நிலையில், நாம் இன்றைக்கு மனம் உடைந்து போகிற சூழ்நிலையில், மனம் கலங்கி இருக்கிற சூழ்நிலையில், யாருமே நமக்கு ஒரு ஒத்தாசை இல்லாத சூழ்நிலையில், எங்கே திரும்பினாலும் யுத்தங்களும் போராட்டங்களும் பலவீனங்கள் உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தை சூழ்ந்து, குடும்பத்தை சுற்றி, குடும்பத்துக்கு நடுவில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மத்தியில் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு எதிரான வார்த்தைகள், செயல்கள் போராடி கொண்டிருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள். நீங்கள் இந்த காலவேளையில் தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையான விண்ணப்பத்தை தாவீது ஏறெடுக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் சாத்தான் எதிராளியாய் இருக்கிறான். நமக்கு விரோதமாய் சாத்தான் வழக்காடுகிறவனாய் இருக்கிறான். நமக்கு எதிராக சாத்தான் யுத்தம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். நீங்கள் மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணக்கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக, வேலை இடத்துக்குள்ளாக மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் பண்ண பிசாசு நம்மை தூண்டி விடுவான். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆவியானவர் உதவியோடு கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இல்லை என்று சொல்லி, ஆகவே நாம் இன்றைக்கு மாம்சத்தில் யுத்தம் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குக்கு விரோதமாய் 2 முறை கூட்டம் வந்தது. அவன் ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும்படி இயேசுக்கு சித்துனா என்று சொல்லி அவனோடு வழக்காட யுத்தம் பண்ண வந்தார்கள். ஈசாக்கு பொறுமையோடு விட்டு கொடுத்தான். நீங்களும் இன்றைக்கு கர்த்தருக்காக விட்டு கொடுத்து பாருங்கள். ரகபோத்துக்கு நேராய் தேவன் நடத்தினார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதையும் நீங்கள் பற்றி கவலைப்படாதிருங்கள். அதோடு கூட பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்காக வழக்காடுகிறவர் உயிரோடு இருக்கிறார். மனம் கலங்கி போகாதிருங்கள். மனம் கலங்கி போகாதிருங்கள். எந்த சமயத்தில் கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார். உங்களுக்காக தேவன் வழக்காடுகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு துணையாய், ஆதரவாய், உதவியாய் யாருமே இல்லை என்று மனம் கலங்கி இருக்கலாம். எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார் என்று சோர்ந்து போய், மனமுடைந்து போய் அழுது கொண்டிருக்கலாம். என் நியாயத்தை யார் பேசுவார், எனக்கு நீதி யார் செய்வார் என்று இன்றைக்கு தேவன் உங்களை சந்திக்கிறார். உங்கள் சூழ்நிலையை சந்திக்கிறார். உங்களுடைய போராட்டங்களை சந்திக்கிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, நீர் எனக்காக வழக்காடும், நீர் எனக்காக யுத்தம் என்று சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு உண்மையாய் கேட்கிறீர்களோ, இப்பொழுது கர்த்தர் உங்களை சந்திப்பார். பரலோக பிதாவே, எங்களுக்காக வழக்காடுகிறவராய், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே, ஒரு விசை கூட கண்ணீரோடு, துக்கத்தோடு, பலவீனத்தோடு, வேதனையோடு, நியாயமற்ற சூழ்நிலையோடு, ஆதரவற்ற சூழ்நிலையோடு, கண்ணீரின், வேதனையின், பாடுகளின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் வழக்காடுவீராக. சத்துரு கொண்டு வந்த எல்லா பிரச்சனைகளை மாற்றுவீராக. நிந்தனைகள், அவமானங்களை மாற்றுவீராக. ஆண்டவர், எங்கு செல்வது, என்ன செய்வது என்று திகைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு மத்தியில், வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் பிசாசு கொண்டு வந்திருக்கிற எல்லா போராட்டங்களையும், யுத்தங்களையும் தேவன் முறித்து போட்டு நீர்த்தாமை நியாயத்தை வெளிப்படுத்தி வழக்காடி ஜெயம் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுக்கு சித்தனா ஒளிந்து போகட்டும். ரகபோத் என்ற விடுதலை, ஆசீர்வாதம், சுகபலன், ஆரோக்கியம் பெருகட்டும். யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்காக யுத்தம் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுவிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். நீர் மகிமைப்படும். ஒவ்வொரு நாளும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கிருபை பாராட்டும் வழிநடத்தி இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களுக்காக இனி வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். மனம் கலங்காதிருங்கள்.